Rotation. Rotation is rotating an object with respect to angle in two-dimensional plane. Initial coordinates before rotation p of x comma y. After the rotation, the new coordinates p dash of x dash comma y dash. The initial angle with respect to origin phi. This is the initial triangle. The origin initial angle with respect to origin is phi. Rotation angle is theta. See here, this is the initial triangle. This is the point P of x comma y. Initial point. From this point we are going to rotate this triangle, this position P dash of x dash comma y dash. This is the rotation point after the rotation. Now this angle we called as a phi plus theta. Both portions are covered. So this portion phi plus theta. Now we must know the basic concepts about schoolings. இதுக்கு நம்ம கண்டிப்பாக காஸ் தீட்டானா என்ன, சைன் தீட்டானா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். காஸ் தீட்டா அப்படின்னா என்ன, அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். அட்ஜசன்ட் சைடுனா எது, எக்ஸு தான் அட்ஜசன்ட் சைடு, ரேடியஸ் தான் ஹைப்போட்டனஸ், ஆர் தான் ஹைப்போட்டனஸ். அதே மாதிரி சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடுங்கிறது இதுதான் ஆப்போசிட் சைடு. இந்த ஃபைக்கு ஆப்போசிட் சைடு ஒய். ஒய் தான் வந்து ஆப்போசிட் சைடு. அதே மாதிரி ஹைப்போட்டனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர். சரி, லெட்ஸ் வி ப்ரொசீட். பிஃபோர் ரொட்டேஷன் வந்து காஸ் ஃபைனா என்ன, சைன் ஃபைனா என்னன்னு எழுதிடலாம். ஸோ காஸ் ஃபைனா என்னன்னு பார்த்தோம், அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். அட்ஜசன்ட் சைடு எக்ஸ் இருந்ததுனால எக்ஸ் போட்டாச்சு, ஹைப்போட்டனஸில் ஆர் இருக்கிறதுனால ஆர் போட்டிருக்கிறோம். சரி, இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணும்பொழுது எக்ஸை ரீட்டைன் பண்ணிவிட்டு ஆர் இந்த சைடு கொண்டு போகும்போது நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் ஃபை அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இப்போது லெட்ஸ் கால்குலேட் sin phi. sin phiக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஆக்சுவலி இட் இஸ் அன் ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டனஸ்ன்னு பார்த்தோம். ஆப்போசிட் சைடு அப்படின்னா ஒய் தான் ஆப்போசிட் சைடு, ஆர் ஹைப்போட்டனஸுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் sin phi. நம்ம இனிஷியல் கோஆர்டினேட் எக்ஸ்னா என்ன ஒய்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டெரைவ் பண்ணியாச்சு. ஸோ நவ் லெட்ஸ் வி generate after rotation. இப்போ p of x y இருந்து p dash of x dash y dashக்கு நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான நியூ ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த டயக்ராமை பாருங்கள், இது வந்து என்டையர் ரீஜனை கவர் பண்ணியிருக்கிறதுனால இந்த ரீஜன் மட்டும் ஃபை, இந்த என்டையர் ரீஜன் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இதை ஃபை ப்ளஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆஸ் யூஷுவல் காஸ்னா என்ன சைனா என்னங்கிறதான் பார்க்க போகிறோம். பட் இந்த ஆங்கிள் பாருங்கள் ஃபை ப்ளஸ் தீட்டாவாக இருக்குது. அப்போது இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. நம்ம பண்ணியிருக்க இந்த ரொட்டேஷனுக்கு பேர் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் நமக்கு தெரியும். அப்போது நம்ம இந்த ஃபார்முலாவும் நம்ம ஸ்கூலிங்ஸில் படிச்சதை கண்டிப்பாக நம்ம ரீகால் பண்ணிக்கிறணும். தெரியலன்னா ஒரு தடவை இதை ரீகால் பண்ணிக்கலாம். காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு sin A cos B plus cos A sin B. சரி, அந்த ஃபார்முலா படி இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். காஸ் ஆஃப் ஃபை ப்ளஸ் தீட்டா. காஸ் ஆஃப் ஃபைவுங்கிறத நம்ம ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறோம், தீட்டாவை பின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அதை வச்சு நம்ம ஃபர்தராக ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இனிஷியலாக காஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். நியூ ட்ரையாங்கிளில் காஸ் ஆஃப் ஃபை ப்ளஸ் தீட்டாவுடைய ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேஷ், இந்த எக்ஸ் டேஷ். ஸோ அதனால் எக்ஸ் டேஷ் போட்டாச்சு. அதுக்கடுத்து ஹைப்போட்டனஸ் நமக்கு தெரியும் ஆர் தான், அதனால் ஆரை போட்டாச்சு. அப்போ எக்ஸ் டேஷை மட்டும் ரிட்டைன் பண்ணி வச்சுட்டு ஆர் காஸா ஃபை ப்ளஸ் தீட்டா. ஸோ இதுக்கு தான் நம்ம இப்போ பார்த்துருக்கிற ஃபார்முலாவை இந்த ஃபைக்கு பதிலாக நம்ம ஏங்கிற வேல்யூ தீட்டாவுக்கு பதிலாக பின்னும் அசியூம் பண்ணிக்கிட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு என்ன ஃபார்முலாவோ அதை தான் நம்ம இங்கே ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், எக்ஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் ஆஃப் ஃபை ப்ளஸ் தீட்டா. அப்போ இங்கே என்ன எழுதுவோம், ஆர் காஸ் ஃபை காஸ் தீட்டா மைனஸ் ஆர் சைன் ஃபை சைன் தீட்டா. அப்போது நம்ம ஆல்ரெடி இங்கே எக்ஸ் டேஷில் என்ன டெரைவ் பண்ணி வச்சுருந்தோம், ஆல்ரெடி எக்ஸில் நம்ம என்ன டெரைவ் பண்ணி வச்சுருந்தோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் ஃபை. ஆர் காஸ் ஃபையை எக்ஸுன்னு வச்சாச்சு.
ஆர் சைன் ஃபை. ஆர் சைன் ஃபை வந்து ஒய்யை நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த இடத்துல ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் டேஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஒய் சைன் தீட்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ் டேஷ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஒய் டேஷ் நமக்கு வேணும். அதனால் நம்ம என்ன செய்யலாம், சைனுக்கு போயிடலாம். சைனுக்கும் நமக்கு சேம் ஃபார்முலா தான், சேம் சிஸ்டம் தான். சைனுக்கு என்னது, தட் இஸ் ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போடெனஸு. ஸோ சைன் ஆஃப் ஃபை ப்ளஸ் தீட்டா, இதுக்கு ஆப்போசிட் சைடுன்னு பார்த்தா ஒய் டேஷ், ஹைப்போடெனஸ்ன்னு பார்த்தா ஆறு. ஸோ அப்போ இந்த ஒய் டேஷை மாத்திரம் ரீட்டைன் பண்ணி வச்சுட்டு ஆர் சைன் ஃபை ப்ளஸ் தீட்டா. அப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது, சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த ஃபார்முலா வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே பாருங்கள், ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் ஃபை காஸ் தீட்டா ப்ளஸ் ஆர் காஸ் தீட்டா சைன் ஃபை, சாரி ஆர் காஸ் ஃபை அண்டு சைன் தீட்டா. ஓகே, நவ் ஆர் சைன் ஃபைனா ஒய்ன்னு தெரியும், ஆர் காஸ் ஃபைனா எக்ஸு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஒய் காஸ் தீட்டா ப்ளஸ் எக்ஸ் சைன் தீட்டா, அதையே நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் தீட்டா. இப்போ நம்ம எக்ஸ் டேஷும் ஒய் டேஷும் டிரைவ் பண்ணியாச்சு. இதில் இருந்து நம்ம மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் எழுதணும். இன் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் x dash y dash. Now r of theta we will write, see here x cos theta minus y sin theta. So write cos theta here minus sin theta here. Next, see here the y dash, x sin theta plus y cos theta, sin theta cos theta. Then we write the old coordinates x, y. This is the matrix representation for this rotation. So let's we cross check whether from the matrix we can obtain this formula or not. See here, x cos x minus y sin theta, sorry, x cos theta minus y sin theta. The same way, x sin theta plus y cos theta. சரி, இப்போ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு ப்ராப்ளம் நிறைய கொடுப்பாங்க. நம்ம நெட் எக்ஸாம், டான்செட்டு, யூஜிசி, செட் எக்ஸாமினேஷன்ஸு இதெல்லாம் போகும் பொழுது நமக்கு என்டிஏ நெட் இதெல்லாம் வரும் பொழுது கொஷின்ஸ் கொடுப்பாங்க. இதில் வந்து டிஃபால்ட்டு நமக்கு ப்ராப்ளமில் எதை அசியூம் பண்ணிக்கிறனோ, நமக்கு ரொட்டேஷன் வந்து கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா அப்படிலாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருந்தாங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு ஆன்டி கிளாக் வைஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறணும். அது அதர்வைஸ் நமக்கு ரொட்டேஷன்னா ப்ராப்ளமில் வந்து உங்களுக்கு இது கிளாக் வைஸ் ரொட்டேஷனு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். அதோடைய கோஆர்டினேட்ஸு 0,0, 2,0, 2,2 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் 0,0, 2,0, 2,2ன்னு இருக்குது. இந்த ட்ரையாங்கிளை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 90 டிகிரி ஆங்கிளில் ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய இனிஷியல் டயக்ராமு பிஃபோர் ரொட்டேட்டிங் ஆன்டி கிளாக் வைஸ். நமக்கு இதுதான் நம்ம டயக்ராமு. அப்போது இந்த நம்ம ப்ரொசீட் பண்ணால் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா sin 90யோட வேல்யூ என்ன, cos 90யோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். sin 90னா 1 நமக்கே தெரியும். அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் வேல்யூ வந்து cos 90. ஸோ ஏதாவது ஒரு வேல்யூவை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டா கூட போதும். அதுக்கு ரிவர்ஸ் வேல்யூ தான் காசுடைய வேல்யூவாக இருக்க போகுது. அதே மாதிரி இப்போ நமக்கு தெரியும் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ரெப்ரசன்டேஷனில் நம்ம வந்து ரொட்டேஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸுக்கு எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் எக்ஸ் ஒய் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டாங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எடுத்துக்கலாம்.
மிச்சம் எல்லாத்தையும் பார்த்தது போல ஒரு கோஆர்டினேட்டுக்குமே தான் நம்ம தனித்தனியாக கால்குலேட் பண்ணணும். ஸோ 0,0 அப்படிங்கிற கோஆர்டினேட்டை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ எக்ஸு ஒய்க்கு பதிலாக 0,0 கொடுத்துருக்கு. காஸ் தீட்டா, ஸோ காஸ் தீட்டாங்கிற இடத்துல இது காஸ் 90, இது மைனஸ் சைன் 90, இது சைன் 90, காஸ் 90ன்னு அர்த்தம். ஸோ இப்போ சைன் 90னா என்னன்னு பார்த்தோம், 1 அப்படின்னு பார்த்தோம். காஸ் 90னா என்னன்னு பார்த்தோம், 0ன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் 90 அப்படின்னா நம்ம 0ன்னு பார்த்தோம், சைன் 90னா 1, மைனஸ் சைன் 90னா சைன் 90 மட்டும் எடுத்துக்கிறோன்னா அதுக்கு 1, ஸோ மைனஸ் 1ன்னு நம்ம போட்டுக்கிறோம். அதே மாதிரி காஸ் 90க்கு 0. ஸோ இந்த மேட்ரிக்ஸு நம்ம இனி எவ்ரி டைம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில் இதுதான். ஸோ ஃபிக்ஸடாக 90 டிகிரி ஆங்கிளில் தான் நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குரிய வேல்யூஸ் நம்ம கொடுத்தாச்சு. இனி எவ்ரி டைம் நமக்கு எதில் சேஞ்ச் வரும், இந்த எக்ஸ்ஒயில் தான் சேஞ்சஸ் வரப்போகுது. சரி, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ரோவை இந்த காலம் மேட்ரிக்ஸோட நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் எலமெண்ட்டு 0 × 0 அது மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 1 × 0 தட் இஸ் ஆல்சோ ஹியர் 0, அதர்வைஸ் அதை மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இங்கே எல்லாமே மல்டிப்ளையிங் எலமெண்ட் எல்லாமே 0வாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரிசல்ட் கோயிங் டு பி 0. ஸோ அதனால் இந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0,0 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. சரி, நெக்ஸ்ட் கோஆர்டினேட்டுக்கு போகிறேன். அதாவது ஐ எம் கோயிங் டு டேக் 2,0 அப்படிங்கிற கோஆர்டினேட்டை கையில் எடுத்துக்கிறேன். அப்போது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னது மாதிரி இந்த இது வந்து பை டிஃபால்ட் தான். இந்த மேட்ரிக்ஸ் வந்து 0, -1, 1, 0 ஏற்கனவே எப்படி வந்துச்சுன்னு சொல்லியாச்சு. இது எக்ஸு, இது ஒய். திரும்ப நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிது, ஸோ இந்த இடத்துல இது 0 ஆகிடும், ஹியர் ஆல்சோ 0, அதனால் இந்த காம்பனண்ட்டு 0 ஆகிடுது. இங்கே வந்து பாருங்கள் 1, நெக்ஸ்ட் இது பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 1 × 2, ஹியர் 0 × 0, இது பார்க்கும்பொழுது 2. அப்போ 2,0 அப்படிங்கிறது 0,2 நமக்கு இந்த பாயிண்டில் மாற்றமாக இருக்குது. 2,0ங்கிறது என்னவா மாறி இருக்குது, 0,2 மாறி இருக்குது. சரி, நம்ம லாஸ்ட்டு கோஆர்டினேட் எடுத்துக்கலாம். லாஸ்ட் கோஆர்டினேட் 2,2. 2,2 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, எக்ஸும் 2 ஒய்யும் 2 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுடைய ரிசல்ட் நமக்கு என்னவா கிடச்சிருக்குது, இந்த 0வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, அதே மாதிரி இந்த -1ஐயும் இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2, அப்போ ரிசல்ட்டு -2. இப்போ இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து இங்கே என்னது 2, இங்கே 0 × 2 0 தான். அப்போ 2 + 0 2ன்னு வந்துருச்சு. அப்போ இந்த 2,2ங்கிறது என்னவா கிடச்சிருச்சு, -2, 2 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போது இந்த ரிசல்டன்ட் கோஆர்டினேட்ஸை நம்ம பிளாட் பண்ணிடலாம். 0,0 அப்படின்னா இந்த பாயிண்ட்டு, அதே மாதிரி 0,2, 0,2னா இந்த பாயிண்ட்டு, -2 இந்த இருக்குது, அதிலிருந்து 2, -2,2 இந்த பாயிண்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. ஆன்டி கிளாக் வைஸாக நமக்கு ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் திஸ் இஸ் த ரிசல்ட்டு ஆஃப்டர் ரொட்டேஷன். என்ன டைப் ஆஃப் ரொட்டேஷனை யூஸ் பண்ணியிருக்கோம், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். திஸ் இஸ் த டிஃபால்ட் ரொட்டேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பார்க்கணும். ஸோ இந்த கிளாக் வைஸ் ரொட்டேஷனுக்கு பாருங்கள், இந்த டயக்ராம் வந்து இனிஷியல் டயக்ராம். இது வந்து இந்த மாதிரி நமக்கு ரொட்டேட் ஆகிருக்குது பாருங்கள். அப்போது இது வந்து என்ன இருக்குது, கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிருக்குது, கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிருக்குது. இதுதான் நம்மளுடைய இனிஷியல் ட்ரையாங்கிளுடைய பாயிண்ட் PXY. இந்த PXY வந்து என்னவா இருக்குது அப்படின்னா இந்த P'(x', Y' அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிருக்குது. அப்போது ப்ரீவியஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம், அதாவது பிஃபோர் ரொட்டேஷனில் எப்படி இருக்கும்னா ஆரிஜின் ஆங்கிள் வந்து 5ஆக இருக்கும், அதனால எக்ஸோடைய வேல்யூ வந்து R cos 5ன்னு பார்த்தோம், ஒய்யோடைய வேல்யூ வந்து R sin 5A அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. சரி, ஃபர்தராக ஆஃப்டர் ரொட்டேஷன் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து ட்ரையாங்கிள் வந்து இனிஷியல் ட்ரையாங்கிள் பெருசாக இருக்குது, அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து ரிசல்டன்ட் ட்ரையாங்கிள் வந்துட்டதுனால அப்போ உங்களுக்கு இதோடைய ரிசல்டன்ட் ஆங்கிள் எப்படி இருக்குன்னா இந்த 5லேருந்து இந்த தீட்டாவை கழிக்கணுங்கிறது மாதிரி வரும். அப்போ இங்கே வந்து 5 - தீட்டா தான் வந்து உங்களுடைய நியூ ஆங்கிளாக இருக்கும். உங்களோட நியூ ஆங்கிள் என்னவாக இருக்குன்னா 5 - தீட்டாவாக இருக்கும். சரி, அப்போ நம்ம ஆஃப்டர் ரொட்டேஷன் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். X', Y' நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ X', Y' நம்ம கால்குலேட் பண்ணோம்னா R cos
5 மைனஸ் தீட்டா நமக்கு கிடைக்கும். ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் ஆஃப் 5 மைனஸ் தீட்டாங்கிறது கிடைக்கும். அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது? காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. இது சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ அண்ட் சைன் பி. இது எந்த ஃபார்மில் இருக்குது? ப்ரீவியஸ்லேருந்து கம்பேர் பண்ணும் பொழுது அங்கே காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பார்க்கும்பொழுது இதே தான் பார்த்தோம். ஆனால் என்ன பண்ணோம்? இங்கே மட்டும் சிம்பிள் மைனஸில் இருந்துச்சு. ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும் பொழுது இங்கே மைனஸாக இருக்கும். இங்கே மைனஸாக இருக்கும்போது இது ப்ளஸ்ஸாக இருக்குது. சரி, அதுக்கு அடுத்தது சைன் ஆஃப் ஏ மைனஸ் பின்னா என்னென்னு பார்த்தலாம். சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. ஃபஸ்ட்டு ஃபார்மில் தெரிஞ்சாக்கா கூட அதை வச்சு நம்ம இதை கொண்டு வந்துடலாம். சரி, இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த எக்ஸ் டேஷில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஆர் காஸ் ஆஃப் 5 மைனஸ் தீட்டா ஆர் காஸ் 5 காஸ் தீட்டா. இது நமக்கு இந்த 5 வந்து ஏன்னு அசியூம் பண்ணியாச்சு, தீட்டா வந்து பின்னு அசியூம் பண்ணியாச்சு. சரியா? அப்போ ஆர் சைன் 5 அண்டு சைன் தீட்டா. ஆல்ரெடியே நமக்கு என்ன தெரியும்? ஆர் காஸ் 5னா எக்ஸ்ன்னு தெரியும், ஆர் சைன் 5னா ஒய்ன்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்குரிய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. எக்ஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஒய் சைன் தீட்டா. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸ் டேஷ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒய் டேஷ் எடுத்துக்கலாம். ஒய் டேஷ்லேயும் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணும் பொழுது ஆர் சைன் 5 காஸ் தீட்டா மைனஸ் ஆர் காஸ் 5 சைன் தீட்டான்னு நமக்கு கிடைக்கும். ஆர் சைன் 5னா ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஆர் காஸ் 5னா எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ரிசல்ட்டை நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒய் காஸ் தீட்டா மைனஸ் எக்ஸ் சைன் தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஒய் டேஷ் வேல்யூ. Now we find x dash and y dash. From this formula we are going to derive the matrix. In matrix representation, x dash, y dash, we have to write r of theta, x cos theta, y sin theta. Minus sin theta plus cos theta. Let's we cross check it. X cos theta we obtain here plus y sin theta. See here minus x sin theta plus y cos theta. This is the matrix representation for rotation in clockwise. Rotation இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். கிளாக் வைஸாக 90 டிகிரி ஆங்கிளில் ரொட்டேட் ஆகிறது மாதிரி பார்த்துக்கலாம். அப்போது ஆல்ரெடியே நமக்கு என்ன தெரியும்? சைன் 90னா 1 நமக்கு தெரிஞ்சுக்கணும், காஸ் 90னா 0 நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே உள்ள கோஆர்டினேட்ஸ்லாம் பாருங்கள். 0,0 2,0 2,2 இந்த 3 கோஆர்டினேட்டும் நம்ம இப்போ எடுத்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய இனிஷியல் கோஆர்டினேட்ஸ் given to draw the particular triangle. இது வந்து 90 டிகிரியில் கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆனதுக்கப்புறமா என்னவா வருதுங்கிறத பார்க்கலாம். ஃபார்முலா இப்போ தான் நம்ம பார்த்து முடித்தோம். ஸோ இதுதான் நம்மளுடைய மேட்ரிக்ஸு. இந்த மேட்ரிக்ஸில் நம்மளுடைய XY கோஆர்டினேட்ஸ் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம காஸ் 90னா என்ன, சைன் 90னா என்னன்னு பார்க்கணும். ஸோ சைன் 90னா 1, ஸோ சைன் 90 1 போட்டாச்சு. காஸ் 90 0, அகெயின் சைன் 90 1, இங்கே மைனஸில் இருக்கிறனால -1, காஸ் 90னா 0. இப்போ நம்ம எடுத்திருக்க கோஆர்டினேட்ஸ் பாருங்கள். கோஆர்டினேட்ஸ் வந்து 0,0 அப்படிங்கிற கோஆர்டினேட் எடுத்திருக்கோம். அப்போ இது எக்ஸ், இது ஒய், அதனால் இங்கே 0,0 போட்டாச்சு. ஸோ இது 0ங்கிறதுனால மல்டிப்ளைடு பை எனிதிங் 0. ஸோ ரிசல்ட் வந்து கோயிங் டு பி 0. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்கோம்? ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் 0,0 வச்சு ப்ராசஸ் பண்ணும்பொழுது நமக்கு 0,0 ரிசல்ட்டாக கிடச்சிருக்கு. செகண்டு கோஆர்டினேட்டு 2,0 எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸு 2, ஒய் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இங்கே 0 × 2 0, 1 × 0 0, அதனால் ரிசல்ட் வந்து 0 ஆயிடுச்சு. -1 × 2 -2, 0 × 0 0. அப்போது ரிசல்ட் வந்து 0 -2. அப்போ இந்த கோஆர்டினேட்டில் நம்ம ப்ராசஸ் பண்ணும் பொழுது 2,0ன்னு இருந்தது 0,-2 கன்வெர்ட் ஆகிருக்குது. சரி, அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். 2,2 அப்படிங்கிற அடுத்த பாயிண்ட் எடுப்போம். அந்த பாயிண்ட் எடுக்கும் பொழுது எக்ஸும் 2, ஒய்யும் 2. இப்போ ப்ராசஸ் பண்ணும்போது 0 × 2 0, 1 × 2 2. அப்போ 0 + 2 2. அடுத்து பாருங்கள் 1 × 2 -1 × 2 -2, 0 × 2 0.
அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -2. அப்போ ரிசல்ட்டுன்னு பாருங்கள் 2,2ன்னு கொடுத்தோம், ஆனால் 2,-2 அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ணலாம். 0,0 அப்படிங்கிறது இங்கே பிளாட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது 0 to -2 அப்படிங்கிறது செகண்ட் கோஆர்டினேட்டு. தேர்டு பாயிண்ட்டு 2,-2. ஸோ இங்கே போட்டாச்சு. ஸோ இதை நம்ம மெர்ஜ் பண்ணும் பொழுது நம்மளுடைய ரிசல்டன்ட் கோஆர்டினேட் கிடச்சிருச்சு. தேங்க்யூ.